தென் நீங்க முன்னாடி ரான்னு ஒரு மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் இவ்ளோ ஒரு பெரிய கேப்? ஸோ ரா வந்து 2014. ஸோ நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தலைவரோட லிங்கா வந்து உடனே வந்துருச்சு. ஸோ ரா ரிலீஸ் பண்ண ஒரு 4-5 டேஸ்லேயே டிசம்பர் 12 தலைவரோட படம் வந்தனால நம்மளோட எக்ஸ்போஜர் என்ன தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸும் நம்மளோட படத்தை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாலும் அந்த ஒரு கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மளால் அட்டைன் பண்ண முடியல. ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய பலவீனமானனால அதுக்கப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு டிஸார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கேப் ஆயிடுச்சு. இதை நான் எனக்கு வந்து என்னோடய ஃப்ளையிங் கெரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் போய் உங்களுக்கு கூட அதில் சினிமான்றது ஒரு காந்தகம் தானே. ஸோ அது இட் கீப்ஸ் அட்ராக்டிங். ஸோ அது பண்ணலான்ட்டு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு. இந்த தடவை அது அமைஞ்சிருச்சு. ஓகே. அதனால் வி ஆர் பேக் வித் ஃபோட்டோகிராஃபர். இப்போ உள்ள சிச்சுவேஷன் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடியில் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏன் நம்ம தமிழில் படம் வர மாட்டேங்குது அப்படின்றது அவங்க எல்லாரோட கொஷின்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆன்சராக ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். உங்களுக்கு அப்போ வந்து தெரியலையா லிங்கா ரிலீஸ் ஆக போகுது, அந்த டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்? அந்த டைமில் தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லிங்கா வந்து வராது, இட் மைட் டேக் டைம். அதனால நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைம் சினிமாக்குள்ளே வரோம், நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஓகே அப்படின்றோம்.